சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. பிபிடி இப்போ போட வேண்டாம், பிபிடி ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எல்லாம் கண்ண மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வசனம் எங்களோடு இடைபெடட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? வாசிக்கப்பட்ட வேதாகம பகுதி நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வேதாக பகுதி. இந்த 7ஆம் வசனத்தை இன்னைக்கு பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 7ஆம் வசனத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தை இருக்குது. என்னது? தேவையில்லாத ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு எல்லா வார்த்தையும் சொல்லக்கூடாது. என்ன கிடையாது? இந்த வார்த்தை சொல்லலாமா, அந்த வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? எல்லா வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். தேவையில்லாத ஒரு வார்த்தை இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மறைமுகமான ஒரு பரிசு இருக்குது. 10 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே கையை தூக்கி நீங்கள் என்ன பண்ணணும், யார் சொல்கிறீங்களோ அவங்க ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 200, 2, 1. 200 எனக்கு தான். இன்னொரு 5 கவுண்ட் கொடுப்போங்கிறீங்களா? சரி, உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பரிசை நான். அதனால் இன்னொரு 5 கவுண்ட் நான் சேர்த்து கொடுக்குறேன். டக்குன்னு ரெடி ஆகுங்க. 5, 4, 3, 2, 1. சரி, நான் தான் சொன்னேன். நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் உங்களை தேடி வந்ததுன்னா, பைபிளை தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய, இன்னைக்கு ஒரு 200 ஒரு கிலோ சிக்கன் இன்னைக்கு செலவு. சர்ச்சில் இருந்து வாங்கின காசுகள் என்ன பண்ணோம் இருக்கு. ஏன் காசு இல்லை, இது சர்ச்சில் நீங்கள் கொடுத்த காணிக்கை தான் திரும்ப வருது, ஆசீர்வாதமான காணிக்கை. நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ போடுங்க, பிபிடி போடுங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், 7வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும். இப்போவாது கண்டுபிடிங்க என்ன வார்த்தை? ஏன் பேதுரு கலிலேயா போனார், ஊருக்கு போனார். ரைட்டு. யாரும் சொல்றீங்க? என்னது? சீஷர்கள்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்ப பேதுரு யாரு? அப்புறம் ஏன் ஆண்டவர் சீஷர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன், அதாவது இது மென்ஷன் பண்ணது யாருன்னா தேவதூதர்கள். பேதுருங்கிற ஒரு வார்த்தையும் போடுறாரு, சீஷர்கள்னு ஒரு வார்த்தையும் போடுறாரு. 12 சீஷர்கள், அதில் ஒருத்தர் இறந்து போறாரு. யார்? யூதாஸ் இறந்து போறாரு. மீறி 11 சீஷர்கள். அப்ப தேவதூதன் என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு போய் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். இப்ப எப்படி பிரிக்கிறாரு? நீங்கள் அவருடைய சீஷரிடம் 10 பேர், பேதுருவினிடம் 11 பேர். என்னது? அவர் தான் யாரு? மறுதலிச்சவர். எல்லாமே நம்ம சொல்லலாம். பட் ஆனா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தோத்து போன ஒரு மனுஷன் யாரு? பேதுரு. மறுதலிப்புல மாத்திரம் கிடையாது, பல விஷயங்களை ஒரு தோத்து போன ஒரு மனுஷன். ஆண்டவரோடு 3 வருடம் பயணம் பண்ணதுல அடிக்கடி தோல்வி அடைகிற ஒரு மனுஷனாக நம்ம யாரை பார்க்க முடியும்? பேதுருவை நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். சகோதர சகோதரி, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இந்த உயிர்த்தெழுந்த பிறகு தேவதூதர்கள் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை யாருக்கிட்ட கொண்டு போக சொல்றாங்க? ஸ்பெஷலா யார்கிட்ட கொண்டு போட சொல்றாங்க? தோத்து போன ஒரு மனுஷனிடத்துல. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த 10 சீஷர்கள் இடத்துல போய் சொல்றதுங்கிறது வேற,
பேதுருவிடத்துல போய் சொல்லுன்னு சொல்லி இந்த தேவதூதன் சொல்லி அதை போய் பேதுருவிடத்துல, எப்பா பேதுரு, தேவதூதர்கள் சொன்னாங்கப்பா, உங்கிட்ட சொல்ல சொல்லி உன் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற. ஹல்லேலூயா. அதை தான் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சகோதர சகோதரியே, இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் அனைவரும் தோற்று போனவர்கள் இல்லை. நான் தோற்றே போகலைங்க ஐயா, எல்லாத்துலேயும் எனக்கு ஜெயந்தான், நான் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை, என்ன நான் கை வைக்கிறதெல்லாம் ஜெயந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அம்மா சொல்றாங்க, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துருக்கிறேன், சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், இன்றைக்கும் சரி நேற்றும் சரி நாளைக்கும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல தோற்று போய்கிட்டு தான் இருக்கிறோம். உலகப்பூர்வமா தோற்று போறது விட்டுருங்க, படிப்புல தோற்று போறோம், அதை தாண்டி பணம் வியாபாரம் இதுல எல்லாம் தோற்று போறோம், குடும்ப வாழ்க்கையில ஏமாந்து போறோம், இதையெல்லாம் விட்டுருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஆகட்டும் நானாகட்டும் எல்லோரும் தோற்று போறோம். ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறோம், தேவனுக்கு உண்மையா நம்ம இல்லை, குற்ற உணர்ச்சி நமக்கு உண்டு. இப்ப இப்படிப்பட்ட நேரங்கள்ல நிறைய தேவ பிள்ளைகள் நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தகுதி இல்லை என்று சொல்லி பின்மாற்றத்திற்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, போயிடறாங்க. இந்த இயேசு வேண்டாம், நான் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துறேன், இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியாது, இதில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. இங்க பேதுரு அப்படிப்பட்டவன் தான். அழைக்கப்பட்ட நாள் முதலாக இயேசு கிறிஸ்துவிடத்துல பல விஷயங்களை தோற்று போன ஒரு ஆள். கடைசியாக நல்லா கவனிங்க, கடைசியாக தோற்று போன ஒரு ஆள் தான் யாரு? பேதுரு. ஆனா உயிர்த்தெழுந்த செய்தியை தோற்று போன பேதுருவின் பேரை சொல்லி போய் அவங்கிட்ட சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த கர்த்தரின் அன்பை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு இந்த 2 வார்த்தை தான் இன்னைக்கு பிரசங்கமே. 2 வார்த்தைனா என்ன வார்த்தை? 7ஆம் வசனத்துல, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், ஆங்கிலத்தில் அண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அண்ட் அப்படின்னா இதுக்கு அடுத்தது அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப சீஷர்கள் அடுத்தது பேதுரு. அப்ப அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே போல பீட்டர், பேதுருங்கிற ஒரு வார்த்தை முக்கியம். இப்ப தமிழ்ல ஒரு வார்த்தையே நம்ம வச்சுக்கலாம், இந்த பேதுருவினிடத்திற்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு பிரசங்கமே, இதுதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையே. ஏன் அப்படின்னு சொன்னா, பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா, தேவனை மறுதலித்தவன், அதே போல கொஞ்சம் பெருமை கொண்ட ஒரு ஆள். எதுவும் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு, ரொம்ப அறிவுள்ள ஒரு ஆள் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள நினைக்கிற ஒரு மனுஷன். அதே போல மற்ற எல்லோரை காட்டிலும் நான் தான் ரொம்ப பெரிய ஆளு, எல்லோரை காட்டிலும் நான் தான் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த பேதுரு. இப்படிப்பட்ட ஒரு பேதுரு எல்லா விஷயங்களும் ஆண்டவர்கிட்ட கடிந்து கொள்ளுதலை வாங்குறான், தோற்று போகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே தெரியும் பேதுரு மறுதலிச்சது, எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணி அந்த 3 நாட்கள் பேதுருவுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்? அல்லேலூயா. எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்குள்ள வந்திருக்கும், ஒரு மன அழுத்தம் அவருக்குள்ள வந்திருக்கும். ஒரு ரூம்ல ஒரு மூலையில போய் உட்கார்ந்து கொண்டிருப்பான். திரும்ப திரும்ப வந்து குத்தி காமிச்சுட்டே சொல்லியிருப்பாங்க, ஏன்டா அன்னைக்கு என்னமோ அந்த கடைசி பந்தி நேரத்தில் நான் தான் ஆண்டவருக்கு பின்னாடி உட்காருவேன், பக்கத்தில் உட்காருவேன், சண்டை போட்ட நீ ஆளா போய் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிற, மறுதலிச்சு, இப்படியும் பேசியிருப்பாங்க. பேசாத ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு பேசுறதுக்காக வாய் இல்லை, டிக்கெட் போட்டு பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஏகப்பட்ட பேர் பேதுருவை பேசி பேசி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ளே போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பான். அன்னைக்கு காலையில் அந்த சகோதரிமார்கள் எழுந்து போகும்பொழுதும் பேதுரு பார்த்துக்கிட்டே இருப்பான், ஐயோ இந்த இயேசுவை நான் மறுதலிச்சுட்டனே, அப்படி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லி. இந்த பெண்கள் போயிட்டு வேக வேகமாக ஒடியாந்து முதல்ல சொல்றாங்க, அப்பா தேவதூதர்களை பார்த்தோம், இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டாராமா அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி இருக்கிற 10 பேர் குதிச்சிருப்பான். பின்னாடி பேதுருக்கு எப்படி இருக்கும்? சொல்ல முடியாத கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத அளவு கஷ்டம். ஐயோ உயிரோட எழுந்துட்டாரா, மனுஷன் அடி வாங்கிட்டு இருக்கும்போது கூட திரும்பி என்ன பண்ணாரு, 3 முறை நான் பொய் சொல்லி சேவல் கூவணும்னு என்னை பார்த்தாரே, இப்போ உயிரோடு எழுந்து வந்து என் முன்னாடி நின்று ஏண்டா பேதுரு என்ன மறுதலிச்சன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்?
அப்படி ஒரு கலக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார் பேதுரு, அப்படி ஒரு புலம்பல்ல ஒரு பயத்தில் உட்காந்துருப்பார். இந்த சகோதரிகள், நான் இப்படி தான் யோசிக்கிறேன், அந்த முன்னாடி இருக்கிற 10 பேர்கிட்ட சொல்லிட்டு, பேதுரு தேவதூதர்கள் சொன்னாங்கப்பா, உங்ககிட்டையும் சொல்ல சொல்லி சொன்னாங்க, அவர் உயிரோடு எழுந்தார்னு சொன்ன உடனே இந்த பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. என்னட்ட சொல்ல சொன்னாங்களா? என் பேரை மென்ஷன் பண்ணாங்களா? நான் தகுதியே இல்லாத ஆளாச்சு, ஏன் எங்கிட்ட போய் சொல்ல சொல்றாங்க? இதனால தான் பேதுரு எழுந்து எல்லோருக்கும் முன்பாக என்ன பண்ணாரு? வேகமா என்ன பண்ணாரு? ஓடினார் அவர் கல்லறையை நோக்கி. சகோதர சகோதரியை, இன்றைக்கு நம்ம தியானிக்கிற வார்த்தை அதுதான். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் யார் எழுதினா? மார்க் எழுதின சுவிசேஷம் யார் எழுதினா? சொல்லுங்க. லூக்கா எழுதினார். இப்ப லூக்கா யார் எழுதினா? லூக்கா எழுதினார். தியோபிலுவை வந்து யாருக்கு எழுதினாங்கிற பேர் என்னங்க? மார்க்கை பற்றி நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னைக்கு வந்து மார்க்குங்க லூக்காங்கிறீங்க. அப்புறம் சொல்லுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதியவர் மார்க். அல்லேலூயா. தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மார்க்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? என் பேர்லேயே இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இப்படியே இருந்தீங்கன்னா வாரம் 200 ரூபாய் மிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அப்போ மார்க் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த மார்க் யாரு? கரெக்ட். மேல் வீட்டறையில் குடியிருந்தவரா? ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்தவர் தான் இந்த மார்க். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சகல காரியங்களும் எழுதின மார்க் யாருக்கிட்ட இருந்து அதெல்லாம் வாங்கினாரு? குட். பேதுருக்கிட்ட இருந்தா என்ன பண்ணாரு? ஒருத்தராவது கவனிச்சிருக்கிறாங்க. பேதுருக்கிட்ட இருந்தா என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? எழுதி வாங்கினார். அதாவது பேதுரு தான் சொன்னார். ஏன்னா மார்க் ரொம்ப சின்ன பையன். ஸோ ரொம்ப காலத்துக்கு இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகம் போன பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டது. அப்போ எல்லா காரியங்களும் மார்க்குக்கு ஒரு ஆள் சொல்லியிருப்பார். மத்தேயு இயேசுவோடு கூட இருந்தார், யோவான் இயேசுவோடு கூட இருந்தார், மார்க்கும் லூக்காவும் இயேசுவோடு கூட கிடையாது, சிறிய பிள்ளைகள் அவர்கள் நாட்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த புத்தகம் என்ன பண்ணியிருக்கலாம்? எழுதியிருக்கலாம். அப்போ மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதினார் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் பேதுரு உட்காந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் கடற்கரைக்கு போனோம்ப்பா, அங்கே வலையை வீசினோம், மீன் கிடைக்கல, நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், உடனே இப்படி ஒருத்தர் வந்தார், மறுபடியும் கொண்டு போகலான்னு சொன்னார், படகை கொண்டு போய் நாங்கள் போட்ட உடனே இன்னும் அவ்வளோ பெரிய மீன்கள் கிடைச்சிது. அப்புறம் ஒரு நாள் மலைக்கு போனோம், மலையில் போய் எலியாவும் மோசையும் பேசுகிறத பார்த்து நான் தான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட இந்த இடத்துல கட்டலான்னு சொல்லி, உடனே ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டார். இப்படி சொல்ல யார் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறா? மார்க் தான் எழுதுறார். ஸோ எல்லா விஷயங்களையும் மார்க்குக்கு யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? பேதுரு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, எப்படி சொல்லியிருப்பாரு? நீங்கள் அவருடைய சீஷத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் என்ன பண்ணு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? நீங்களும் நானும் மார்க்கா இருந்து பக்கத்தில் பேதுரு உட்காந்து சொல்றாருன்னா நீங்களும் என்ன கேள்வி கேட்போம்? சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்போம்? அதுதான் சீசர்னு எழுதியாச்சு இல்லைங்க பேதுரு, மறுபடியும் ஏன் உங்க பேரை தனியா என்ன பண்ணும் நான் எழுதணும், அதனால சீசர்னு மாத்திரம் நான் போட்டுறேனே அப்படின்னு ஒருவேளை கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா பேதுரு சொல்றாரு, இல்ல மார்க் அந்த இடத்துல பார்த்து சொல்ற, பேதுருவிடத்திற்கு எழுது, பேதுருவிடத்துல எழுது அந்த வார்த்தையை. ஏன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த சீஷர்களை காட்டிலும் இந்த பேதுரு என்பவன் தோற்று போனவன். தோற்று போனவங்கிட்ட ஜெயத்தின் செய்தி வருது அப்படின்னு சொன்னா, தோற்று போனவனை கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை எந்த இடத்துல வச்சிருப்பாங்க? ரொம்ப ஒரு வியாபாரம் பண்ணி தோத்து போறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் லாஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு வீடை வித்துறோம், இல்லை ரொம்ப ஒரு நல்ல நிலைமையிலிருந்து கீழே வந்துட்டோம் உலக பிரகாரமா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு திருமணத்துக்கு போறீங்க, உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் இருக்கும்? கல்யாணத்தில் பத்திரிகையில் பேர் போட மாட்டாங்க. ஏன் பேர் போட மாட்டாங்க? பேரில் ஏதாவது பிரச்சனையா? அத்தனை நாட்களாக அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்குன்னா முதல் 2 பிள்ளைங்களுக்கு போடுவாங்க மாமா, சித்தப்பாவாகிய இவர், மாமாவாகிய பீட்டர், மாமாவாகிய அல்ஃபோன்ஸ், இப்படிலாம் பேர் போடுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டீங்க, கொஞ்சம் கடன் பிரச்சனையெல்லாம் ஆயிருச்சு, ஆளே ஒரு அப்ஸ்காண்ட் ஆகிற நிலைமையில் இருக்கிறீங்க, அவ்வளோ கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை, இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம பேரை போட மாட்டாங்க. ஏன்னா பேர் பிரச்சனை இல்லை, அவன் தோத்து போனவன்.
அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நின்னானா கல்யாணம் உருப்படி ஆகுமா? என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா? சில பேர் கூப்பிடவும் மாட்டான், பேரும் போட மாட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தேவதூதர்கள் போய் அந்த பேதுருவிடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கர்த்தர் தோத்து போன தோல்வியை கண்ட பேதுருவை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். இங்க நீங்களும் நானும் பேதுருவை காட்டிலும் நானும் ரொம்ப நல்லவன் பெருமை பேசிக்க முடியாது. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸை மாத்திரம் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்கு நேராக நான் கடந்து போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த இரட்சகரின் பார்வையில் இருந்து தோல்வி என்ன பண்ண முடியாது? தோல்வியை மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பேதுருவையும் இந்த இயேசு கிறிஸ்துவையும் இந்த உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு வார்த்தையை மென்ஷன் பண்றதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் இடத்திலே நம்ம என்ன பண்ண முடியாது? நம்முடைய தோல்வி என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. முதலாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் என்ன பண்ணார்கள்? ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் ஒளிந்து கொண்டு என்ன முயற்சி செய்தார்கள்? தங்களுடைய தவறை, தங்களுடைய தோல்வியை எப்படியாவது இயேசுவிடத்திலே மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். ஒரு காரியத்தை ஏன் ஒளிச்சு வைக்கிறோம்? யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிதானே? ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை நம்ம ஒளிச்சு வைக்கிறோம், ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு காரியத்தை ஒளிச்சு வைக்கிறோம், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அப்படி நம்ம பண்றோம். கடவுளிடத்தில் அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் முயற்சி பண்ணாங்க. போய் என்ன பண்ணார்கள்? ஒளிந்து கொண்டார்கள்னா, கடவுள் எங்களை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. பேதுருவுடைய வாழ்க்கை நமக்கு 3 இன்சிடென்ட் அழகா காட்டி கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்திலே தோல்வியை மறைக்க முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் மறைக்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான மனுஷன்ட்ட நீங்க மறைச்சலாம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்க? உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு எனக்கு 110 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க? 110 டிகிரி எனக்கு காய்ச்சல், அதனால என்னால் என்ன பண்ண முடியல. நீங்களாம் சொல்லலையே யாருமே அப்படி. பிள்ளைகளாக இருந்தால், வாலிப பிள்ளைகளாக இருந்தால், படித்த பிள்ளைகளாக இருந்தால், ஒரு மார்க் சரியாக எடுக்கல, பக்கத்தில் இருக்கவங்க 98 எடுத்துட்டாங்க, நம்ம 95 எடுத்துட்டா, இல்லை நான் சரியாக படிக்கல அப்படின்னு நான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அன்றைக்கி எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், என் நோட்டை காணோம், எக்ஸாம் எழுதுற நேரத்தில் திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. இதெல்லாம் சொல்கிறது உண்டா இல்லையா? அதே போல் வியாபாரத்தில் சில நேரத்தில் தோல்விகள், ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, கடன் பிரச்சனை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, நான் தேவையில்லாமல் கடன் வாங்கி ஏமாந்துட்டேன், முட்டாள்தனமாக நான் அந்த காரியத்தை செஞ்சு கடன் ஆயிடுச்சு அப்படி சொல்லவே மாட்டோம். இல்லை அதெல்லாம் பண்ணிடுவேன், அவங்க சரியில்லை, என் மனைவி என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல, என் கணவர் என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல, இல்லை என்னுடைய சொந்தக்காரங்க என்ன பண்ணல, என்னை சப்போர்ட் பண்ணல. இதே டயலாக் தான் வரும். நம்ம தோல்வியை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அப்படி யாரையுமே பிளேம் பண்ண முடியாது, குற்றம் சுமத்த முடியாது. இந்த உலகமாகட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தோற்று போயிட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்து பாவத்தில் விழுந்து போகிறோம் அப்படின்னா, தயவு செய்து நம்முடைய பாவத்திற்கு இன்னொருவரை என்ன பண்ண முடியாது? காரணம் காட்ட முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பேதுருவின் தோல்வி நடப்பதற்கு முன்பே இயேசு என்ன பண்ணார்? பேதுருவை கவனித்தார். கவனித்தார் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம்? மார்க் 14ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 14 29ஆம் வசனம் பாருங்க. 30ஆம் வசனம். ஹல்லேலூயா. தப்பு பண்றதுக்கு முன்னாடியே பேதுருவை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? தோல்வி வருவதற்கு முன்பே ஆண்டவர் எச்சரிக்கிறார். சகோதர சகோதரியே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் வருவதற்கு முன்பு, ஒரு காரியத்தை இழந்து போவதற்கு முன்பு, தப்பான ஒரு காரியத்தை கை நீட்டி செய்வதற்கு முன்பு கர்த்தருடைய எச்சரிப்பு கண்டிப்பா வரும். நம்ம காது கொடுத்து அதை கேட்காம இருந்திருக்கலாம், நம்ம அதை அசால்ட்டா நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் தோல்வி வருவதற்கு முன்பே எல்லோரையும் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் அந்த எச்சரிப்பை கவனம் கொடுத்து கேட்கறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய திறமையின் மீது நமக்கு அதீத என்னது நம்பிக்கை. நான் பண்ணிட மாட்டேன், நான் செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க மேல நம்பிக்கை, உங்க பணத்தின் மீது நம்பிக்கை, நம்முடைய படிப்பின் மீது நம்பிக்கை, நம்முடைய மற்ற காரியங்கள், நம்முடைய திமிர், நம்முடைய ஈகோ, இதன் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. பேதுருக்கு அப்படிதான் ஒரு ஈகோ. யார் இடல அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வேற மாதிரி ஆளு,
நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு திமிர் இருந்ததுனால தான், ப்ரைடு இருந்ததுனால தான், பெருமை இருந்ததுனால தான் தோல்வியை பேதுரு என்ன பண்ணுகிறார்? சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே எச்சரிக்கையா பேதுரு இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்ன பண்ணியிருக்காது? நடந்திருக்காது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த டினையல், இந்த மறுதலிப்பு நடக்கிறதுக்கு முன்பே கர்த்தர் பேதுருவை எச்சரித்தார், கவனித்தார். ரெண்டாவது பாயிண்ட், லூக்கா எடுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22:61. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. நல்லா கவனி, இது நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும். பேதுருக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தோல்வி வருவதற்கு முன்பே, பிரச்சனை வருவதற்கு முன்பே, பாவத்தில் விழுவதற்கு முன்பே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார் வேத வசனத்தை கொண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தப்பு நடந்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பு. நீ எப்படியோ போடா அப்படின்ட்டு போகல. ஆண்டவர் அந்த இடத்துல கண்டுக்காம போயிருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரஷர் அந்த இடத்துல. ஒருத்தங்க என்ன பண்றாங்க, முதுகுல என்ன பண்றாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, காரி முகத்துல உமிழ்றாங்க, அவரை போட்டு கொடுமைப்படுத்த போறாங்க, சிலுவையில் அடிக்கப்பட போறாங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? ஏன் நோக்கி பார்க்கிறாரு? பேதுரு 3 தரம் ஆண்டவரை மறுதலித்து கொண்டிருக்கிறார். அங்க கடந்த காலத்திலையும் எச்சரிச்சாச்சு, நிகழ்காலத்துல தப்பு பண்ணும் போதும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? பார்த்துறாரு. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, பேதுருவின் தோல்வி நடந்த பிறகும் இயேசு என்ன பண்ணுகிறார்? கவனித்தார். அல்லேலூயா. இது எந்த இடம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வாசித்த மார்க் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் அங்க இருக்கும் பொழுது தோமா இருக்கிறார், மற்ற சீஷர்கள் இருக்கிறாங்க, மத்தேயு இருக்கிறார், மற்ற சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேரை விட்டுட்டு பேதுருவை ஏன் மென்ஷன் பண்றாரு? பேதுருவை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனை நடந்த பிறகு, தோல்வி நடந்த பிறகும் இயேசு யாரை நோக்கி பார்க்கிறார்? பேதுருவை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த தேவதூதர்கள் சுயமா சொல்ல முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவதூதர்கள் அவங்க இஷ்டப்பட்ட பேரை சொல்லிட்டாங்க பாஸ்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த தேவதூதர்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீங்க போறீங்க, பெண்கள் வருவாங்க, கள்ள புரட்டி மேலே ஏறி உட்காடுறீங்க, உட்காந்து அவங்க கிட்ட போய் சொல்றீங்க இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று போய் உங்க சீஷர்கள் இடத்துல சொல்லுங்க. அதோட நிறுத்திடுறாங்க. பேதுருவை அங்க மென்ஷன் பண்ணுங்க, பேதுருவ பேர் அங்க சொல்லுங்க. இது எதை குறிக்கிறது தெரியுமா? நம்ம பாவம் பண்ண பிறகும், நாம் தோற்று போன பிறகும் தேவனுடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? பாவம் பண்ணுவதற்கு முன்பும் ஆண்டவருடைய வார்த்தை வருது, பாவம் பண்ணி கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். மூன்றாவது, பாவத்திலே விழுந்த பிறகும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். இதுதான் உலக அன்புக்கும் தேவ அன்புக்கும் உண்டான வித்தியாசம். உலகத்திலே ஒரு அன்பு இப்படி வைப்பாங்களா? நம்முடைய மனைவி நமக்கு துரோகம் செஞ்சிடறாங்க, நம்முடைய கணவன் நமக்கு துரோகம் செஞ்சிடறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்ன? இனிமே என்ன சொல்லுவோம்? இனிமே என் முகத்திலேயே முழிக்காத, நான் செத்தா கூட என்ன பண்ணாத. செத்த பிறகும் பேதுருடைய வார்த்தை பேரை மென்ஷன் பண்றாரு. அல்லேலூயா. இதுதான் உண்மையான அன்பு. இந்த உயிர் தெழுந்த பிறகு கர்த்தர் காட்டுகிற ஒரு உண்மையான அன்பு அதுதான். எப்பா அவன் பாவம் பண்றான் அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கிறாரு, அப்பவும் அவன் திருந்தல. பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறான், அப்பவும் அவன் திருந்தல. பாவம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான், அப்பையும் அவருடைய அன்பு அவனை தேடி வருதுன்னா இதுதான் தேவனுடைய உண்மையான அன்பு. பேதுரு இருக்கிற இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தருக்கு தெரியும் பேதுரு யார் என்பதை தெரியும். கர்த்தருக்கு தெரியும் பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன், பேதுரு எப்படி சிந்திக்கிறார், பேதுரு எப்படிப்பட்ட இந்த மாதிரி கொடூரமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார், பேதுரு எப்படி விழுந்து போக போகிறார், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தெரியும். எல்லாவற்றும் தெரிந்துதான் கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் இரக்கம் வைத்துள்ளார், அன்பு வைத்துள்ளார். ஆனா அதை நம்ம தப்பா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். பாவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கிறார், பாவம் பண்ணி கொண்டிருக்கும் போது எச்சரிக்கிறார், பாவம் செய்த பிறகும் இனி பாவம் செய்யாத எப்படியாவது மனம் திரும்ப என்று சொல்லி எச்சரிக்கிறார். இதுதான் தேவனுடைய உண்மையான அன்பு. ஆனா அதையும் மறந்து தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். தேவன் உபயோகப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் தொடர்ந்து அந்த பாவத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? செய்து கொண்டே என்ன பண்றோம்? இருக்கிறோம். நம்முடைய அட்டென்ஷன் இல்லை,
எனக்கு ரொம்ப பேதுருட்ட பிடிச்சது, ஏன் ஆண்டவர் பேதுருவை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஏன் ஆண்டவர் பேதுருவை இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், பேதுரு ரொம்ப திறமையான ஆளுங்கய்யா, பேதுரு ஒரு 4 மொழி தெரிஞ்ச ஒரு மனுஷன், பேதுரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய எழுத்து திறமை உள்ள ஒரு மனுஷன். ஒன்றும் கிடையாது. பேதுருவை போல முட்டாள் மனுஷன் ஒன்றும் கிடையாது. பேதுருவை போல ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷன் ஒன்றும் கிடையாது. பேதுருவுக்கிட்ட சொத்துங்கிறது ஒன்றும் கிடையாது. அதே போல் அந்த காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியிலே மீனவர்கள் எப்படி ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக பிரயோஜனமற்றவர்களாக இருப்பாங்க. சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப குப்பையான ஆள் சீஷர்களில் யார் தெரியுமா? உங்கள் மொழியிலும் என் மொழியிலும் நம்ம சொல்லுவோம்ல, என் 4 பசங்க இருக்குன்னா இருக்கிறதுலே வேஸ்ட் இந்த 3வது பையன் 4வது பையன் ஏதோ ஒரு பையனுக்கு அடையாளம் காட்டுவோம். இந்த பொண்ணு அந்த ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இயேசுவின் சீஷர்களே 12 பேரில் இருக்கிறதுல ரொம்ப முட்டாளு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள் யாருன்னு சொன்னால் யாரை சொல்ல முடியும்? அவனை தான் சொல்ல முடியும். யோவான் நல்ல திறமை உள்ளவன், மத்தேயு நல்ல திறமை உள்ளவன், யூதாஸ் எல்லாரை காட்டிலும் ரொம்ப கணக்கு போடக்கூடிய ஒரு தேவன். அந்த 12 சீஷர்களில் பொருளாளர் யாரு? எல்லா பணத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா யூதாஸ் தான். ஸோ எல்லா சீஷர்களை காட்டிலும் அறிவாளி அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்ல முடியும்? யூதாஸை தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட கூட்டத்தில் வடிகட்டுன முட்டாளுங்க, பிரயோஜனமற்ற ஆளுங்க, குப்பையான ஆளுங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்ல முடியும்? பேதுருவை தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பேதுரு இப்படிப்பட்ட டேலண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பேதுரு தேவனை மறுதலித்து பாவம் செய்தவனாக இருந்தாலும் கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் பேதுருவை நோக்கி என்ன பண்ணார் பார்த்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எப்பொழுதும் நம்மளுடைய ஃபெயிலியரை, தோல்வியை பார்க்கிற தெய்வம் அல்ல. எப்படியாவது அந்த தோல்வியிலிருந்து என் பிள்ளை மீண்டு வந்துருவா, அந்த பிள்ளைய பயன்படுத்தணும்னு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பேதுருக்கும் நமக்கு உண்டான வித்தியாசம் அதுதான். பேதுருவை காமிச்சுக்கிட்டே நம்ம பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. பேதுரு தோற்று போனவன் தான், இப்போ பேதுரு தேவனித்தவன் தான். ஆனா பேதுருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக யுக்தி, பேதுருக்கிட்ட இருக்கிற ஒரு திறமை என்ன தெரியுமா? தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து மனம் திரும்பி வந்து தேவனுக்கென்று பயன்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமை ஆண்டவருக்கு தேவையில்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாளந்து ஆண்டவர்கிட்ட தேவையில்லை. கர்த்தர் ஒருபோதும் அதை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் உங்களை என்னை உயர்த்துங்கிற அடையாளம் கிடையாது. உயர்த்துகிறவர் கர்த்தர், பயன்படுத்துகிறவர் கர்த்தர், திட்டங்கள் தருகிறவர் கர்த்தர், திறமைகள் வைத்திருக்கிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். என் வேலை என்ன தெரியுமா? இப்படி ஒரு தோற்று போனவனாக, இப்படி ஒரு பாவத்தில் விழுந்து போனவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னை மீண்டு வருவதற்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆளா நான் இருக்கிறேனா இல்லையான்னு மாத்திரம் தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இந்த பேதுருடைய இன்சிடென்ட்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாயிண்ட் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இரட்சகரின் அன்பிலிருந்து தோல்வி நம்ம என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தோல்வினா ஏதோ பாஸ்ட் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருந்து தோத்து போயிட்டார் அதை பற்றி பேசுகிறாரு இல்லை. தோல்வினா பாவம்னு வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபெயிலியர்னா பாவம் தான். காணிக்க கொடுக்குறேன் பாஸ்டர், உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர், அதை பாஸ்டர், இதை பாஸ்டர், இதிலெல்லாம் நான் ஜெபம் பண்ணாம விட்டுட்டேன், தோல்வி அதில் அப்படிலாம் இல்லை. பாவம் தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி. சகோதர சகோதரியை, நான் செய்கிற பாவம் என் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை விலக்கிவிட முடியுமான? முடியாது. அப்படி இருந்தா என்றைக்கும் நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? இந்த உலகத்துல கெட்டு போய் என்ன பண்ணிருப்போம்? இந்த உலகத்துல வாழத்துக்கு தகுதி இல்லாம மரித்து போய் இருந்திருப்போம். நாம் செய்த பாவங்கள் அப்படிப்பட்ட பாவங்கள். ஏன்னா சுலபமா இன்னைக்கு பேதுருவை நம்ம குற்றம் சுமத்திட முடியும். பேதுரு தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு வகையில பார்க்கும்போது பேதுருக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. எப்படின்னு சொன்னா, 3 வருஷம் பேதுரு இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷன், இயேசுவினுடைய எல்லா அற்புதங்களையும் பார்த்த ஒரு மனுஷன், இயேசுவினுடைய இன்னர் சர்க்கிள் மிக நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், யவீருடைய மகளை உயிரோடு எழுப்பும் பொழுது அந்த அறையில் இருந்த ஒரு மனுஷன், அதே போல அந்த மலையில மறுரூப மலையில இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷன், எல்லாவற்றிற்கும் மேல தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லி கெத்சமனே தோட்டத்துல ஒரு நெருங்கிய கூட்டத்தை கூட்டிட்டு போனார் பாத்தீங்கன்னா, அதுல இருந்த ஒரு மனுஷன் இந்த பேதுரு. தேவன் இதெல்லாம் நம்ம எப்படி அடையாளப்படுத்தலாம்? இவ்வளவு அன்பு தேவன் என்ன பண்ணாரு? பேதுரு மேல வைத்திருந்தார். இப்ப இந்த பேதுரு தப்பு பண்ண உடனே ஆண்டவர் அவன் மேல இருக்கிற அன்பை எடுத்து போட்டுட்டாரா? இல்ல.
பாவம் ஒருபோதும் தேவ அன்பை நம்ம எடுத்து போடாது. தயவு செய்து அப்படி கணக்கு போட்டுக்காதீங்க. சில பேர் அப்படிதான், தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் ஆண்டவருடைய சம்பத்துக்கு வரமாட்டேன், நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன் வரமாட்டேன். நம்ம சபையிலே நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. இது பிசாசு பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய யுக்தி. ஏன்னா உங்களை அந்த பாவத்திலிருந்து வெளியே வர விடாம உங்களை காலை இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு அவன் போடுற திட்டம் இது. சில பேர் குடிப்பழக்கம், சில பேர் சிகரெட் பழக்கம், சில பேர் இச்சையான காரியங்கள், ரகசிய பாவங்கள், என்ன வேணா வச்சுக்கோங்க. இந்த பாவத்தை பண்ணிட்டேன் பாஸ்டர், இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரல, இந்த பாவத்தை பண்ணிட்டேன் இனிமேல் ஆண்டவர்கிட்ட நான் வர முடியாது, இந்த பாவத்தை பண்ணிட்டேன் நான் வர. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஆண்டவரை விட இந்த பாவம் தான் முக்கியம். இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, அதனால ஆண்டவரை விட்டுறேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்து அந்த பாவத்தை நான் விடணும் இல்லை, அதனால நான் ஆண்டவரை விட்டுறேன், இந்த பாவத்தை என்னால் விட முடியாது. பாயிண்ட் இதுதான், புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பழியை தூக்கி என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் மேலே போட்டுருவோம். இல்லை நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேன், நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. யூதாஸ் பண்ண தப்பு அதுதான். காட்டி கொடுத்துட்டேன், ஆனால் நான் பாவம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குற ஒரு மனநிலைமையில யாரு கிடையாது? யூதாஸ் இல்லை. நான் இனி ஆண்டவர்கிட்ட போக தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டா. ஆனால் பேதுரு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. 3 தடவை மறுதளித்த உடனே போய் என்ன பண்ணல? தூக்கு மாட்டி சாகல. அவன் போய் மனம் கசந்து அழுகிறான், ஐயோ ஆண்டவரை நான் காட்டி கொடுத்துட்டனே. அதனாலதான் தேவ அன்பு திரும்ப பேதுருவை அவ்வளவு நெருக்கிச்சு. அப்படி நெருங்கி வந்து அவரை அப்படியே அரவணைச்சு கொண்டதை நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. நான் ரொம்ப கவனிச்சு பாருங்க, நான் ரொம்ப அழகா கவனிச்சு பாருங்க. பேதுரு, அதாவது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக யாரிடத்துல பேசினார்? பேதுரு இடத்துல. கெத்செமனே தோட்டத்தில் அந்த காதை வெட்டும் போதும் பேசினார், பேதுருவை வாழை உள்ள போடுப்பா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். அப்பா சொல்லியிருக்கலாம், ஏன் யூதாஸை முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறான்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் கைது பண்ண வராங்க. டக்குன்னு கத்தி எடுத்து என்ன பண்ணிடுறாரு? காதை வெட்டி. அப்போ ஆண்டவர் கடைசியாக ஆர்ட்ட பேசினாரு. அதுக்கு அந்த வார்த்தைக்கு ரொம்ப பவர்ஃபுல். சில நேரத்தில் யாராவது வீட்டில் மரித்து போகிறாங்கன்னா கடைசியாக நான் என்ன பண்ணணும்? என் பேரனை பார்க்கணும், கடைசியாக என் பேத்தியை பார்க்கணும், கடைசியாக என் மகனை பார்க்கணும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வெயிட் இருக்குது, வல்லமை இருக்குது, ஒரு பவர் இருக்குது. கடைசியாக ஆண்டவர் பேசினது தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் யார்கிட்ட பேசினாரு? 2வது பாயிண்ட், கடைசியாக தன்னுடைய நெருங்கின வட்டாரத்தில் கர்த்தர் யாரை பார்த்தார்? எங்க பார்த்தாரு? கடைசியா அவங்க தான் பார்த்தார். மற்ற யாரு சீஷர்களையும் அதுக்கப்புறம் அவர் பார்க்கல. சகோதர சகோதரி, இந்த பாயிண்ட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, எப்பேற்பட்ட ஒரு மெமரி சொல்லலாம், எப்பேற்பட்ட ஒரு ஞானம், எப்பேற்பட்ட ஒரு நினைவு. மறுதலிச்சுண்ட போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இயேசு இல்லைன்னு சொல்லி, இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதலிச்சான் பாத்தியா, அந்த பேதுருட்ட போய் சொல்லுங்க ஆண்டவர் உயிர் தெழுந்தார் அப்படியே சொல்லி இருக்கலாம். ஆனா பேதுருங்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் அவருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, பேதுருவின் மீது வைத்த அன்பினால அவர் செய்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தார் ஆண்டவர். அதுதான் தேவனுடைய உண்மையான அன்பு. சகோதர சகோதரியை, எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும், எவ்வளவு பெரிய தோல்வியை நீங்க கண்டாலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, திரும்ப ஆண்டவரிடத்துல கிட்ட நெருங்கி சேருவதற்குண்டான அன்பை கர்த்தர் உங்க மேல என் மேலே வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒஸ்ட் ஃபெயிலியர், கொலையே பண்ணாலும் சரி. ஹல்லேலூயா. கோபத்தில் கொலை பண்ணிட்டேன் பாஸ்டர், ரொம்ப பெரிய தப்பு அதுதான் வச்சுக்கோங்களேன். அந்த தப்பை நம்ம செஞ்சிருந்தாலும், நான் போய் சாகிறேன், நான் போய் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், ஆமாம் நான் கொலை பண்ணிட்டேன், அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் பண்ணது தவறு, நான் பண்ணது பாவம் சொன்னீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக அரவணைக்கிறவராக இருக்கிறார். உடனே இப்படி மைண்டில் வந்துடக்கூடாது, அப்போ என்ன வேணால் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சில கூட்டம் அப்படி வந்துடும். எவ்வளோ தப்பு வேணால் பண்ணலாம் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என் மேலே அன்பு வச்சிருக்காரு, நான் போய் மன்னிப்பு கேட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? என்ன மன்னிச்சிடுவார் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, விபச்சார ஸ்திரியை பார்த்து, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் நீ என்ன பண்ணாத. மறுதளித்த பிறகு பொழுதுனிக்கும் பேதுரு போய் என்ன பண்ணார்? மறுதளிச்சுட்டே இருந்தாரா? பேதுருடைய மரணம் எப்படி வந்துச்சு? என்ன பண்ணாங்க? தலைகீழா என்ன பண்ணாங்க? ஏன் அப்படி கொண்டாங்க? சீட்டு போட்டு ஏமாத்திட்டாரா? இல்லை போட்டு வாங்கி ஏமாத்திட்டாரா? இல்லை. எந்த இடத்துல இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரோ அதே இடத்துல இயேசு எனக்கு தெரியும், அவர்தான் கடவுள் என்று சொல்லி பிரசங்கித்ததுனால தான் பேதுருவை என்ன பண்ணாங்க? தலைகீழ சிலுவையில் அடிச்சாங்க. அல்லேலூயா. அந்த டிஃபரன்ஷியேட் பாருங்க.
பாவம் ஒரு தடவை பண்ணிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். பாவத்தை செஞ்சுக்கிட்டே நான் இருப்பேன், ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருப்பார், அவருடைய கிருபை அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செய்து. அப்படி ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் இயேசு அந்த உயிருக்கு பயந்து இயேசுவை யாருன்னே தெரியாது சொன்ன அந்த பேதுரு கொஞ்ச நாட்களுக்கு பார்க்குறோம் அந்த இயேசுவை எனக்கு தெரியும்னு சொல்லி அதே உயிரை தேவனுக்கு என்று கொடுத்தார். தேவ அன்பை எப்பொழுது பேதுரு புரிந்து கொண்டாரோ அப்பொழுதுதான் தன்னுடைய அன்பை பேதுரு அதே சிலுவையில் வெளிப்படுத்தின ஒரு ஆளா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்கிறோம்னா அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? தேவ அன்பை புரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை நேசிக்கிற அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளல. அதனாலதான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். தேவ சத்தியத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல, தேவ வசனத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல. பாஸ்டர் என்னால ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? தேவ அன்பை புரிந்து கொள்ளல. நீங்க பாஸ்டர் தேவ ஆலயத்துக்கு என்னால உண்மையா வர முடியல, வீட்டில தான் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கான, சர்ச்சுக்கு என்னால வர முடியல, தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியல. பைபிள் என் கையிலேயே இருக்குது, ஆனா என்னால படிக்க முடியல, தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியல. உலக அன்பை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உலக இச்சையை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான மனிதர்களை ஏமாற்றுகிற மனிதர்களின் அன்பை புரிந்து அங்கிட்ட உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். தெளிவா புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஒரு 3 பாயிண்ட் இந்த அன்பை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள என்ன பண்றேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பேதுருவின் தோல்வி எவ்வளவு மோசமான தோல்வியாக இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மளை என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. தேவ அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியல. அதுதான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பேதுருவின் தோல்வியை விட கிறிஸ்துவின் அன்பு பெரியது. அல்லேலூயா. என்னுடைய தோல்வியை விட, என்னுடைய ஃபெயிலியர் விட கர்த்தர் என் மேல் வைத்த அன்பு என்னது பெரியது. அந்த அன்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒருவரை நம்ம கிட்ட தப்பு பண்ணவங்களை ஒருவர் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? வாடா சாப்பாடு போடாதவனே அப்படி கூப்பிடுறது உண்டு, வாடா மதிக்காதவனே அப்படி கூப்பிடுறது உண்டு. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் உங்களை எந்த ஆங்கிளில் ஏமாத்துறாங்களோ அந்த பேரை சொல்லுவோம். உதாரணத்துக்கு திருடுனவனா திருடன் அப்படிங்கிறோம், கொலை பண்ணவனா கொலைகாரன், இப்படி தானே நம்ம பேரை கூப்பிடுவோம். ஆனால் தேவன் ஒருவர் மேலே அன்பு வச்சிருந்தாருன்னா அப்படிக்கிட்ட ஒரு அடைமொழி என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். படிக்காதவன் இப்படிலாம் நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், படிப்பே ஏறலாமா படிக்காதவன் அப்படிங்கிறோம். அதுக்கு நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறவன், தூங்கு மூஞ்சி, அப்படி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. தேவ அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னதான் ஆண்டவருக்கு எதிராக இருந்தாலும் அவங்க பண்ணுற காரியத்தை வச்சு ஆண்டவர் அழைக்கல, அவங்க பேரை வச்சு ஆண்டவர் அழைக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? அவங்களுக்கு உண்டான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருகிட்ட, அதாவது பேதுரு இப்படி சொல்லியிருக்கலாம், என்ன மறுதலிச்சான் பாரு, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க நான் உயிரோடு எழும்பிட்டேன்னு சொல்லி. சவுல் எல்லாரையும் கொலை செய்து தேவனை ஆராதித்தவர்கள், தேவ சமூகத்தில் ஒன்றிணைந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொலை செஞ்சு தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது ஒரு ஒளி அவன் மேல அடிச்சு கீழே விழுகிறான். கீழே விழும் பொழுது ஆண்டவர் சவுலை பார்த்து பேசுறாரு. அவர் முதல்ல சொல்ற வார்த்தை என்ன? என்ன சொன்னாரு? ஏன் ஆண்டவர் பேரை சொல்றாரு? பைபிள்ல நிறைய இடத்துல இந்த பேரு நல்லா கவனிச்சு பாருங்க. மரியாளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு, பேதுருவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. நல்லா கவனிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகம் எப்பொழுதும் நம்ம பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபெயிலியரை சொல்லி தான் கூப்பிடும். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். அல்லேலூயா. ஏன்னா பேர் எப்பவுமே நமக்கு வைக்கப்படுகிற நேம் நம்ம தோத்து போனவனா இருக்கணும்னு பேர் வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். பிறக்கும்போது அதுக்கு ஒரு அழகான பேர், ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோம், ஒரு பேர் வைக்கிறோம். இது கண்டிப்பாக படிக்காது, இது இந்த பிள்ளை படிக்காது, அதனால் படிக்காதவன் அப்படின்னு பேர் வைக்கிறோமா? இல்லை பிறந்த உடனே இது கண்டிப்பாக கொலை பண்ணுதுன்னா இதுக்கு கொலைகாரன் பேர் வைக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன வேணால் ஆசைப்பட்டிருக்கலாம், டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும், நான் அது படிக்காமல் இருக்கலாம். ஆனால் சின்ன வயசில் அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை நல்ல குழந்தையாக வரும், இந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வரும், இந்த குழந்தை கீழ்ப்படிதல் உள்ள குழந்தையா வரும். இப்படி தான் நம்ம வைக்கிறோம். நாள் ஆக 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 அந்த பிள்ளை செய்கிற பேர், அந்த பிள்ளைக்கு நம்ம எப்படி பேர் கொடுப்போம், அந்த பிள்ளையை நம்ம எப்படி திட்டுவோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய செய்கிற செயல்கள் மூலியமா பேர் கொடுப்போம். உங்க பிள்ளைகளை மந்தின்னு திட்டுனதே இல்லையா? குப்பன் நம்ம திட்டுறதே இல்லையா? பிரயோஜனமே இல்லாதவனை திட்டுறோமா இல்லையா?
ஒன்றுத்துக்கும் ஆகாதவன், கையில் ஆகாதவன் இப்படிலாம் நம்ம சொல்லி திட்டுறோம்ல. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் லைக்கி சொல்லி திட்டுறோமா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நானே பேசுறது உண்டு, யாரையும் நாங்கள் குற்றம் சுமத்துறோம், நம்ம பேசுகிறோம், எல்லாருமே பேசுகிறோம். நம்ம பிள்ளைக்கு நம்ம வச்ச பேர் ஒன்று, ஆனால் சூழ்நிலையில் மத்தியில் இன்னொரு பேரை கூப்பிடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கூப்பிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை புரட்டி பாருங்க, எங்கேயாவது ஆண்டவர் அவர்கள் செய்த தவறு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரான்னு பாருங்க. அது என்ன அடையாளம் தெரியுமா? மனிதர்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனிடத்தில் பாவம் செய்தா நம்முடைய பாவத்தை சொல்லி கூப்பிடுகிற தெய்வம் அல்ல, நமக்கு எப்போ உண்மையான பேர் வச்சாங்களோ அந்த பேரை வச்சு தான் கூப்பிடுகிறவர். ஹல்லேலூயா. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த விஷயத்தை நமக்கு அது ஒன்று கற்றுக் கொடுக்குது. மூணாவது விஷயம், தேவ அன்பு முழுக்க முழுக்க கிருபையின் அடிப்படையிலானது. ஹியூமன் எஃபர்ட் கிடையாது. மனுஷனுடைய அவன் எடுக்கிற ஸ்டெப்ஸ், அவன் எடுக்கிற விஷயம் கிடையாது. என்னைக்கும் நம்முடைய ஹியூமன் எஃபர்ட், அதாவது நாம் எடுக்கிற சில காரியங்கள், எடுக்கிற முயற்சி, எடுக்கிற காரியங்கள், நம்முடைய திறமை ஒருபோதும் தேவனுடைய கிருபைக்கு ஈக்குவல் ஆகாது. என்கிட்ட இந்த திறமை இருக்கு பாஸ்டர், அதனால தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துறாரு. என்கிட்ட இந்த பலன் இருக்கு, அதனால தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துறாரு. சில பேர் சொல்றது உண்டு, சர்ச்சில் பாஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் உங்களே, அதாவது என்ன தெரியுமா, என்கிட்ட பணம் இருக்கு அதனால பாஸ்டர் என்னை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துறாரு, இப்படி சொல்றது உண்டு. சில இடத்துல இந்த பாட்டு பாட ஸ்கூல்லலாம் முன்னாடி கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிட்டு நிறுத்துவாங்கன்னா, யார் படிப்பில் நல்லா பாடுவாங்க, நல்லா மைக் யூஸ் பண்ணுவாங்க, வாயை திறந்து நல்லா பாடுவாங்க, சில அடையாளங்களை வச்சு அவங்கள முன்னாடி கூப்பிட்டு நிறுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி ஒருபோதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு, உன் முகம் எப்படி இருக்கு, உன் திறமை எப்படி இருக்கு, உன் கையில் என்ன இருக்கு, உனக்கு பின்னாடி சொத்து என்ன இருக்கு, அப்படி என்று பார்க்கிற தெய்வம் அல்ல. உங்களையும் என்னையும் அவருடைய கிருபை தான் தேடி வந்தது. ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார்னா அவர்கிட்ட என்ன டேலண்ட் இருந்துச்சு? ஒரு டேலண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது கிட்ட இருந்த டேலண்ட், திறமை சொல்லுங்க. என்னது? அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு திறமை என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த வீணை வாசிச்சு ஆண்டவர் ஆராதிப்பான். வீணை அந்த காலத்து கிட்டார்னு வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் அவன்கிட்ட இருந்த திறமை. கோலியாத்திட்ட சண்டை போடக்கூடிய திறமை இருந்துச்சா? சவுலை எதிர்க்கக்கூடிய திறமை இருந்துச்சா? இல்ல. யோசேப்கிட்ட என்ன திறமை இருந்துச்சு சொல்லுங்க? என்னது? தரிசனம். வேற? உண்மையா இருந்தான். வேற? கொண்டு போய் அவனை ராஜாவா உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட உலகப்பூர்வமா என்ன திறமை இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஞானம்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய திறமை ஒருபோதும் தேவனுடைய கிருபைக்கு ஈடாக முடியாது. தேவ அன்பு ஏன் மேல இருக்குன்னா, ஆண்டவர் ஏன் என்னை பயன்படுத்துறாருன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆண்டவர் ஏன் என்னை பயன்படுத்துறான்னு நான் நல்லா பேசுறேன், ஆண்டவர் நான் ஏன் பயன்படுத்துறான்னு நான் நல்லா கீபோர்டு வாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை ஏன் பயன்படுத்துறான்னா வாய்ஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு சில பேர் அப்படி சொல்லிட்டு திரியிறாங்க. ஸ்டேஜில் பாட்டு பாடணுன்னா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தை அப்படி வாய்ஸ் அழகாக இருக்கணும். நீங்கள் பாடுனா அப்படியே என்ன பண்ணணும், சி கார்டில் ஆரம்பித்து என்ன பண்ணணும், அப்படி அழகாக வந்து டி கார்டில் முடிக்கணும் அப்படிம்பாங்க. அப்படி பாடினா தான் ஆண்டவர் ஆராதனைக்கு உங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜில் ஆராதனைக்கு உங்களை பயன்படுத்துவோம் அப்படிம்பாங்க. கர்த்தர் அப்படிலாம் பார்க்குறவர் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் மோர் டேஞ்சர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எவன் நல்லா பாடுறானோ அவனுக்கு தான் மோர், அதாவது அதிகமான அபாயம். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்? ஆமாம், ரொம்ப அழகாக பாடக்கூடியவன், ரொம்ப அழகாக இசை வாசிக்கக்கூடியவன், முதல்ல விழுந்து போனவன் அவன் தான். ஸோ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய திறமை ஒருபோதும் கிடையாது. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இரட்சகரின் சேவையிலிருந்து தோல்வி நம்மை விலக்குவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களில் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இனிமே நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ இனிமே எனக்கு தேவையில்லைன்னு ஒருபோதும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் இல்லை, விளக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பட் ஹியூமன், அதாவது மனிதனுடைய திட்டங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணும், தோத்து போனவனை எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு கிளாஸ் லீடரா 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவனை போடுவாங்களா? ஏற்கனவே ஒரு வியாபாரத்தில் தோத்து போய் உட்காந்துருக்கிறோம், நீ மறுபடியும் இந்த வியாபாரத்தை செய்ய யாராவது கொண்டு பணம் கொடுப்பாங்களா? இன்னும் அழகாக ஒரு அடைமொழி கொடுத்துருவாங்க, நீ கை வைக்கிறதெல்லாம் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, தயவு செய்து நீ ஓரமாக போயிடுன்றுவாங்க. இந்த உலகத்தில் தோத்து போயிட்டு அவன் என்ன பண்ணிடணும், மூளைக்கு தான் போயிடணும். அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் ஒன்றுத்துக்கும் தேவையில்லாமல் அவன் ஒன்று அவ்வளோதான். அவனை திரும்ப பயன்படுத்தாங்க. அது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அது படிப்பாகட்டும், சொத்தாகட்டும், எல்லாமே. பெற்றவங்க கூட சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது
நீ ஏற்கனவே காசு அநியாயமாக கூட்டு போய் ஏமாந்துட்டு வந்துட்ட, மறுபடியும் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இந்த 11 சீஷர்கள்ல தேவனுடைய சேவைக்கென்று முதலாவது கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? யாரை பயன்படுத்துறாரு? பேதுருவை தான் பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. தோல்வி ஒருபோதும் தேவன் பயன்படுத்துகிறது வந்து எதுவுமே என்ன பண்ணாது, பிரிக்காது. ஆண்டவர் பார்க்கிறோம், அப்போஸ்தலங்கிற பட்டம் பேதுருக்கு உண்டு, அதை எடுத்து போடல. இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எந்த தோத்து போன பேதுரு தான் எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணும்போது முதல் நாள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர். அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க முதல் நாள்லயே. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இப்படி தோத்து போய் நிற்கும் போது நம்மளை எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க? பேதுரு எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணும்போது கீழே உட்காந்து எத்தனை பேர் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நக்கல் பண்ணியிருப்பாங்க. என்ன கிண்டல் பண்ணியிருப்பாங்க? இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு நமக்காக வந்து மரித்தார் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா நீ 3 வருஷம் ஆண்டவர் கூடயே இருந்த, நீ தாண்டா ஆண்டவரை மறுதளிச்ச, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை நீ எல்லாம் வந்து புத்தி சொல்கிறியா, சொல்கிறாங்களா இல்லையா? நீ பண்ண காரியம் என்ன தெரியுமா, புத்தி சொல்ல உனக்கு அருகதே கிடையாது, போயிடுற அந்த பக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? நம்ம ஒருத்தர் ஒரு தொழிலில் ஒருத்தர் ஒரு டவுனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கணும். இல்லைங்க அந்த காரியத்தை இப்படி ஏய் நீயே தோற்று போனவன், தொழிலில் எல்லாம் நஷ்டம் பண்ணி, வியாபாரத்தில் நஷ்டம் பண்ணி, ஒன்றும் இல்லாமல் மூலையில் உட்காந்து நீ வந்து என் தொழிலுக்கு புத்தி சொல்கிறியா? பிள்ளைங்க ஒரு நாள் நல்லா படிச்சுட்டாங்கன்னா ஒரு காரியத்தை செய்யும்போது அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, இல்லைப்பா அந்த காரியத்தை இப்படி செய்யாத, இந்த நான் படித்த படிப்பு என்ன தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும்? படிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? 10,000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தேவையில்லை, போங்க நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய லைஃப்பை அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. பேதுருவை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? பேதுருவை எத்தனை பேர் எதிர்த்து பேசியிருப்பாங்க தெரியுமா? ஆனால் பேதுருக்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் என்னை தூற்றினாலும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு விடாமுயற்சி, அந்த கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவனுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்குது பாருங்க. கீழே உட்கார்ந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். கமெண்ட் பண்ணவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்குள்ள வெக்கம் வந்துடுது. பாஸ்டர் எப்படி அவங்களுக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், என் குடும்பமே சரியில்லையே, என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, நானே கூலி வேலைக்கு போகிறேன், எங்கிட்டே சரியாக காசு இல்லை, நானே அழகு இல்லாமல் இருக்கிறேன், நானே படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய உயர்ந்தவன் கிடையாது, அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவர் நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கே வியாதி இருக்குது, இன்னொருவருக்கு வியாதி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கிட்ட போய் நான் சொல்லுவேன் இந்த வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லி? ஏன் அவங்க கிட்ட போய் சொல்லி திரும்ப என்ன கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இந்த கலக்கத்தோட தான் நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை சுவிசேஷத்தை அறிவிக்காமல் உட்கார்ந்து கிடக்கிறோம். நல்லா கவனிங்க, உங்களுடைய தோல்வி ஒருபோதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தடையா ஆண்டவர் ஒருபோதும் பார்க்கிறவர் அல்ல. கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம், கடந்த காலத்துல என்ன வேணா தவறு செய்திருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கலாம் நீங்க, அது போதும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். பேதுரு அப்படிதான் பயன்படுத்துறார். 3000 பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் ஆண்டவர் தோல்விகளை அனுமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் அந்த தோல்விகள் நமக்கு வாழ்க்கையில் இருந்தால் நம்மளை பயன்படுத்துறா, ஒரு 2 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடவுள் நமக்கு கற்பிக்க நம்முடைய தோல்விகளை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பைபிள் சொல்லி கொடுத்த வசனங்கள் நம்ம மண்டையில் ஏறாது. யாராவது வந்து தோல் மேலே போட்டு ஐயோ தயவு செய்து இப்படி செஞ்சிடாதீங்க, அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம மண்டையில் ஏறாது. ஆனால் நம்மளா ஒரு விஷயத்தில் போய் அடி வாங்கி ரத்தமாகி எல்லாம் போட்டு கை காலெல்லாம் உடஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இனிமேல் இது வேண்டாம். ஹல்லேலூயா. தோல்விகள் தான் சில நேரத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, பாடத்தை என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்குறது. எனக்கு எப்படி, ஏன் பேதுரு இவ்வளோ ஒரு கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனா ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் சில வசனங்கள் நமக்கு அது ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம காட்ட முடியும். ஏன்னா அதுதான் பேதுரு நம்ம அடையாளப்படுத்துது. அதாவது பேதுருவுடைய அந்த பாயிண்ட் நான் பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ
இது பேதுருவினுடைய கடைசி கால வாழ்க்கை. ஆனா இதே பேதுரு இயேசுவோட கூட இருக்கும்போது எப்படி இருந்தான்? பெருமை உள்ளவன். ஏய், நான் தான் யார் பக்கத்துல உட்காருவேன்? நான் தான் இயேசு பக்கத்துல உட்காருவேன், நான் தான் அதுக்கு தகுதி உள்ளவன் அப்படி சொன்ன பேதுரு இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறான்? தாழ்மையோட இருங்கப்பா அப்படிங்கிறான். ஏன்னா அவன் மாறி இருக்கான். ரெண்டாவது விஷயம், கெத்சமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்றாரு? பேதுரு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க பேதுரு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார் பேதுரு. ஆனா அதே பேதுரு 1 பேதுரு 4:7 சொல்றாரு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு. அப்ப என்ன அர்த்தம்? கெத்சமனே தோட்டத்துல பேதுரு தோத்து போனவனா இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் ஜெபத்துல ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்காம இந்த வசனத்தை என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் இது. மூன்றாவது பாயிண்ட், கெத்சமனே தோட்டத்தில் கைது பண்ணும்போது அந்த போர் சேவகனுடைய அந்த காதை என்ன பண்ணிடுறாரு? ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணிடுறாரு? பேதுரு வெட்டிறார். அப்படி வெட்டின ஒரு வைராக்கியமுள்ள கோபமுள்ள ஒரு பேதுரு தான் 1 பேதுரு 2:20 சொல்றாரு. ஒருவர் கூட எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க? பொறுமையோடு என்ன பண்ணணும்? கோபம் கொண்டு ஏன்டா எங்க இயேசுவை கைது பண்றேன்னு வெட்டின பேதுரு இப்ப எழுதும்போது, கடிதம் எழுதும்போது சொல்றாரு, அப்பா என்ன பண்ணுங்க, நான் பொறுமையா ஆயிட்டேன்ப்பா, நான் பொறுமையா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான்காவது, அதே 1 பேதுரு 3:15 வாசிங்களேன். ஹல்லேலூயா. உங்ககிட்ட விசாரிக்கிறவருக்கு எல்லாம் நீங்க யாரை பத்தி சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க, யாரை பத்தி சொல்லணும்? இப்படி சொன்ன பேதுரு, அங்க ஒரு சின்ன பொண்ணு சர்வன் கேள் வருது, வேலை செய்யற பெண்ணு, நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்டவன என்ன சொன்னார் பேதுரு? நான் இல்லைன்னு சொல்ல, இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற வித்தியாசம். பார்த்தீங்களா? இந்த 4 வசனங்கள் அடையாளப்படுத்துதா? தெரியாதுன்னு சொன்ன பேதுரு இப்ப என்ன சொல்றாரு? உங்ககிட்ட யாராவது வந்து விசாரிச்சா சொல்லுவதுக்கு எப்பயுமே என்ன பண்ணுங்க? தயாரா ஆயத்தமா இருங்க. அந்த இயேசு யாருன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்க. சகோதர சகோதரிய, தோல்வி ஒருபோதும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க, தோல்வி ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடிய கடைசி ஒரு எண்டு கிடையாது. நமக்கு பாடத்தை கற்பிக்க தான் சில நேரத்தில் ஆண்டவர் தோல்விகளை அனுமதிக்கிறார். இப்போ முதல்ல பார்க்குறோம், அந்த 3 வருஷத்தில் அவர் பட்ட தோல்விகளுக்கெல்லாம், அந்த தோல்விகளுக்கு எல்லாம் பாடம் கற்றுக்கொண்டு 1 பேதுரு 2 பேதுரு புத்தகத்தை எழுதும் போதெல்லாம் அதுக்குண்டான விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி மாறி இருக்கிறேன், நீங்களும் இப்படி இருங்க. ஹல்லேலூயா. இது 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 யார் சொன்னது? பேதுரு சொன்னது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்முடைய தோல்விகளை பயன்படுத்தி நம் மூலமாக மற்றவர்களுக்கு, சில நேரத்தில் நம்ம பண்ணுற என்ன தெரியுமா, நம்முடைய ஃபெயிலியரை வெளியே சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம். நம்ம பண்ண பாவத்தை வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம். சில பாவங்கள் சொல்ல முடியாது, நான் ஏற்றுக்கிறேன். சொன்னால் குடும்பமே இதாகிடும் பாஸ்டர், நான் ஏற்றுக்கிறேன்னா மோஸ்ட்லி நம்ம பொய் சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ள மனசு வராது. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? உங்கள் மகன்கிட்ட சொல்ல முடியுமா? உங்கள் மகள்கிட்ட சொல்ல முடியும்? உங்கள் மனைவி கிட்ட சொல்ல முடியுமா? நான் அந்த தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிரு கேட்குற ஒரு கட்ஸ் இருக்கா? ஒரு தைரியம் இருக்கா? தாய் தகம்பிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம் இருக்கா? ஏன் தெரியுமா? நீங்கள் பண்ணுற பாவமும் நீங்கள் போய் கேட்குற மன்னிப்பும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் பண்ணாத ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் பண்ண அதே பாவத்தை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கும்போது அவங்க உணர ஆரம்பிப்பாங்க, என் பிள்ளை உண்மை இல்லை, தப்பு பண்ணிட்டேன்னு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறா, அதே பிள்ளைகிட்ட நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேன், நான் பொய் பேசுகிறேன், நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறார். ஹல்லேலூயா. இதுதான் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது கூட அழகா 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 22:32 சொல்லுது, உன் விசுவாசம், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுருக்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் பேசுறாரு. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசுறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ன பண்ணு?
நீ பண்ண தவறு சரி பண்ணிடுவ, மன்னிப்பு கேட்டுருவ, அதிலிருந்து மீண்டு வந்துடுவ. அதோட இருந்துராத. உன் சகோதர ஸ்திரப்படுத்தி உன்ன மாதிரியே அவனும் எதில் விழுந்து கிடக்கிறான்? பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு போய் சொல்லு, நான் அந்த பாவத்தை குடிச்சிக்கிட்டு இருந்தேன்பா ரொம்ப நாளா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த குடிப்பழக்கத்தை நான் விட்டுட்டேன். சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன் விட்டுட்டேன். சூதாட்டம் ஆடிட்டு இருந்தேன் நான் விட்டுட்டேன். எனக்கு இச்சை எண்ணங்கள் ஒரு காலத்தில் இருந்துச்சு, தவறான எண்ணங்கள், இன்னைக்கு நான் அதை விட்டுட்டேன். திருட்டு பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் விட்டுட்டேன். ஏமாத்துற பழக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு, நான் அதை விட்டுட்டேன். துரோகம் பண்ணுற பழக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு, அதை நான் விட்டுட்டேன். உனக்குள்ளே அந்த பழக்கம் இருக்குது, தயவுசெய்து அதை விட்டுரு, கர்த்தர் பயன்படுத்துவார். அதை சொல்கிறதுக்கு உண்டான கட்ஸ் நமக்கு இல்லை சில நேரத்தில். அதே போல் யோவான் 21:16 சொல்கிறாரு, என்னை உண்மையாக நேசிக்கிறையா பேதுரு அப்படின்னு கேட்டால், ஆமாண்டவர் அது நீரே அறிவீர் அப்படின்னு சொன்ன அடுத்த வார்த்தை சொல்லுவார், என் ஆடுகளை. இருக்கிற 11 சீசரில் அதிக தப்பு பண்ண ஆள் பேதுரு. உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் யாருக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்குறாரு, யார்கிட்ட அந்த பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு? பேதுருட்ட சொல்லி, என் ஆடுகளை மேய்ப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் என்பது மகத்தான பணி, நீ எல்லாரும் செய்யணும். சுவிசேஷம் அறிவிப்பது மகத்தான. உங்களுடைய பர்சனல் காரியங்களை வச்சு ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயா, நான் அந்த பாவத்தை பண்ண ஒரு காலத்தில், இந்த திருட்டு பழக்கம் எனக்கு இருந்துச்சு, இந்த ஏமாத்திர பழக்கம் இருந்துச்சு, இன்னைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரா? யாராவது என்னை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாத. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே நேரத்தில் 10 பேருக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்கிற, 3 பேர் உன்னை கேள்வி கேட்குறானா 7 பேர் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நீங்களாகட்டும், நானாகட்டும், நம்ம முன்னாடி நிற்கிறவாகட்டும், எல்லோருமே பரிசுத்தவான் கிடையாது. நாம் செய்கிற பாவம் வெளியே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நமக்கு முன்னாடி நிற்கிற ஆள் ரகசியமாக பாவம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். யாரும் பரிசுத்தவான் கிடையாது. சில பேர்த்த நம்ம நினைக்கிறது உண்டு, ஐயோ பகா பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி. சூழ்நிலை வரட்டும், சூழ்நிலை வந்தால் அவங்கள மாதிரியான ஒரு குறுக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 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 ஏமாற்றக்கூடிய, ஒரு வஞ்சிக்கக்கூடிய, ஒரு வஞ்சகம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம நினச்சிக்கிறோம் சில நேரத்தில் இந்த 1 ரூபா 2 ரூபாய்க்கு நம்ம செய்கிற காரியம் வச்சு, ஐயோ என்ன மாதிரி மோசமான ஆள் இந்த உலகத்தில் யாரும் இல்லடான்னு பக்கத்தில் மகா பெரிய கேடியை வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம யாரையும் குற்றம் சுமத்த வேண்டாம், நான் அப்படி சொல்லலை. தயவு செய்து நீங்கள் என்னைக்கு என்ன பண்ண எடை போடக்கூடாது. சுற்றி நிற்கிறவெல்லாம் பரிசுத்தேன், நான் மட்டும்தான் தப்பான ஆள், அதனால் நான் வெளியே போக மாட்டேன், பேச மாட்டேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இன்றைக்கு இந்த ஊழியம், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பல கிராமங்களில் பரவி இருக்கு, இந்திய தேசத்தில் பரவி இருக்கு, தமிழ்நாட்டில் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னால், முதல்ல மிஷினரிமார்களுக்கு அந்த கிரெடிட்டு. 2வது யாருக்கு அந்த கிரெடிட்டுன்னு சொன்னால் அந்த கணம் யாருக்கு கொடுக்கலாம்? 2வது சொல்லுங்க சொல்லுங்க. வயசான அம்மாக்கள். ஹல்லேலூயா. வயசான தாய்மார்கள், வயசான ஐயாக்கள், அவங்க சுவிசேஷத்தை எத்தனை இடத்துக்கு கொண்டு போய் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த. இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு வயசான ஒரு ஆள் இம்பாக்ட் இல்லாமல் இருக்காது, தாக்கம் இல்லாமல் இருக்காது. அது நம்ம அம்மாவாக இருக்கலாம், நம்முடைய பாட்டியாக இருக்கலாம், எங்கேயோ இருக்கிறவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். பெங்களூர் பட்டணத்தில் பார்க்கும் பொழுது அப்படியே டக்கின் பண்ணி அப்படியே ஜோவியலாக அப்படியே பந்தாவாக போகிற கிறிஸ்தவர்களும் உண்டே. ஒரு நாள் நாங்கள் பைபிள் காலேஜிலேருந்து ஒரு 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 பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு வந்துட்டுருக்குறோம். ஒரு வயசான அம்மா, கணவர் இல்லை, நடக்க முடியல, 2 காலும் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பொசிஷனில் இருக்குது, ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்து வராங்க. நடந்து வரும்போது நாங்கள் அப்படியே நடந்து வரோம், அந்த அம்மா நோட்டீஸை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர்னு சொல்லிட்டு வராங்க. நாங்கள்லாம் சொன்னதே கிடையாது. இன்றைக்கி நம்மலாம் வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம், ஐயோ என்ன நினைப்பாங்களோ. சில பேருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறத காட்டிலும் நான் கிறிஸ்தவன் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் பாஸ்டர். என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் பாஸ்டர், எங்கிட்ட சேர மாட்டாங்க பாஸ்டர். அவங்களோடய சேர்ந்து நரகத்துக்கு போயிடலாமா? ஹல்லேலூயா. ஒருத்தர் தான் ஹல்லேலூயா சொல்கிறீங்க. நாளைக்கு அப்படி தானே பாஸ்டர், என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட நான் கிறிஸ்டியன் சொல்லிட்டா அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க, என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், நாளைக்கு அவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? அது எப்படி? இங்கே எனக்கு ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்கிறோம், நான் அவங்களோட சேர மாட்டேன், இவங்களோட தான் சேருவேன்னு சொல்கிறோம். அப்போ நரகத்துக்கு ஆண்டவர் சொல்ல, அப்படியாம்மா நீ நரகத்தில் போய் அவங்களோட ஐக்கியமாக வருவோம், ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அவங்க, அப்படி நரகத்துக்கு என்ன பண்ணிடுவார்? அனுப்பிச்சிடுவார். நண்பர்கள் அப்படி தான்,
கிறிஸ்டின்னு சொல்லிட்டேன்னா அவன் ரொம்ப அப்படின்னு பேசுவாங்க, அதனால் சினிமாவுக்கு போக முடியாது பாஸ்டர், ஜாலியாக பேச முடியாது, கமெண்ட் அடிக்க முடியாது. சில காலேஜுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஸ்கூலுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, வேலை செய்கிற இடத்துக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது பாஸ்டர். அதனால் என்ன பண்ணும், கிறிஸ்டின் தெரிஞ்சுட்டா இதாகிடுமே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் சும்மா அப்படி எங்கள் அப்பா அம்மா போவாங்க, நான் அப்படிலாம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல பாஸ்டர், என் ஜாதிக்குள்ள பாஸ்டர் எல்லாம் சொல்கிறது உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டயலாக்லாம் யாரெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு இதுதான் பதில். நரகத்துலேயும் ஆண்டவர் உங்கள் கூட்டத்தோடு அனுப்பிச்சிடுவார். போ அங்கே சினிமாவுக்கு போ, அங்கே ஜாலியாக இரு, அங்கே மகிழ்ச்சியாக இரு. எந்த மகிழ்ச்சி நரகத்தில்? எரியிற நெருப்பில் 36 டிகிரி செல்சியஸுக்கு எனக்கு தாங்க முடியல, எல்லாத்துக்கும் அங்கங்கே வீங்குது, கொப்பளம் வருது. ஹல்லேலூயா. தோல்வியை நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?